சாரி ஐயப்பா நான் பெரியார் பேத்தியப்பா இல்லை தாடி வச்சவருக்கு பேத்தியப்பா அப்படின்னு சொல்லி இசைவாணி அவர்கள் பாடின பாட்டு இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நல்லா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கணும்னா இந்த மாதிரியான நபர்கள் போதும் அப்படின்னு சொல்லி இசைவாணி அவர்களுக்கு எதிராக ஒரு கலக குரல் அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிரட்டல் கால் போகுதுப்பா, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இசைவாணி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நிற்கிறதா செய்திகள்லாம் வெளியாகி இருக்கிறது. சாரி ஐயப்பா நான் வந்தது தப்பாப்பா, பெண்களை பற்றியான பாட்டப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாடியிருந்தா பரவாயில்லை. இயேசுவை தான் விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டு பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் ஒரு மதத்தை கேவலப்படுத்தியும் இன்னொரு மதத்தை உயர்த்தியும் பேசக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை தமிழக அரசியல் எப்படி கையாளப் போகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நீங்கள், நான், அம்மா, அப்பா, உங்களுடைய நண்பன், தோழி, தோழன் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை வேற, உங்களுடைய நம்பிக்கை வேற. ஒரு இடத்துல போய் ஒரு டீ குடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே டீயை இன்னொரு இடத்துல போய் குடித்தாதான், இல்லாட்டி காஃபி குடித்தாதான் உங்களுடைய நண்பனுக்கு சந்தோஷமாக இருக்கும். டேஸ்ட்லேயே இவ்வளோ வித்தியாசப்படக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய எண்ணங்களில் இதை விட வித்தியாசப்பட்டவங்க. எண்ணங்கள்லையும் அவங்களுடைய நம்பிக்கையிலையும் அந்த மனிதர்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. வெவ்வேறு டெசிஷன், வெவ்வேறு விதமான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக இங்கே கொண்டு வரப்பட்டது தான், உருவாக்கப்பட்டது தான் மதமும் சாதியும். அதன் பிறகு வரக்கூடிய எல்லா பிரிவினைகளும் இப்படி உருவாக்கப்பட்டது தான். இது ஏன் உருவானது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். அதுக்குள்ளெல்லாம் போனால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். யாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசினாலே சலசலப்பை ஏற்படுத்திடும். நீ அவங்களுக்கு தானே பேசுகிற, நீ இவங்களுக்கு தானே பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு குரூப் நம்மளையும் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போக வேண்டாம். ஸோ இங்கே நம்மை பிரித்தாழ்வதற்காகவும் நமக்குன்னு ஒரு நம்பிக்கை தருவதற்காகவும் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ உதாரணத்துக்கு இந்தியா அப்படிங்கிறத ஒரே நேரமாக பார்ப்பதை விட பல மாநிலங்களாக பார்க்கும்போது இந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன், அதன் பிறகு பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்படிலாம் நமக்கு சின்ன சின்ன பிரிவாக உட்படுத்துகிறோம்ல. இதே தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய ஹியூமன் ரைஸை சத்தியமாக ஒன்றாக கையாள முடியாது அப்படிங்கிறதுனால அவங்கவுங்களுக்கான நம்பிக்கையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய நபர்கள், அதுவும் குறிப்பாக பா ரஞ்சித் அவர்களுடைய மிக முக்கியமான பாடகி தான் இந்த இசைவாணி அப்படிங்கிறவங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னெடுப்பது அப்படிங்கிறது, பா ரஞ்சித் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், தலித் அரசியல், அது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலும் அரசியல் தலைவர்களும் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோட்பாடு எல்லாமே தெரியும். நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிறது அவங்களுக்கு டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பாக தான் இசைவாணி பல இடங்கள்லையும் பாடுவாங்க. ஆக்சுவலாக இசைவாணி அவர்கள் ஒரு கிறிஸ்தவர். அப்போ கிறிஸ்தவராக இருந்து அவங்க கிறிஸ்தவ பாடல் பாடுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதப்பா. ஆனால் கிறிஸ்தவராக இருந்து கொண்டே இங்கே இருக்கக்கூடிய ஐம் சாரி ஐயப்பா நான் உங்களுடைய கோயிலுக்கு வந்தால் தப்பாப்பா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பெண்ணுரிமை பாட்டாக அவங்க அதை நினைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்துக்கள், ஐயப்பனை நேசிக்கக்கூடிய நபர்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இதே பாட்டை ஐம் சாரி ஏசப்பா உங்களுடைய அந்த பாதிரியாரெல்லாம் ஏன் பெண்கள் வரமாட்டுக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு பாடலை நீங்கள் ஒழித்து இருந்தீர்கள் என்றால் நன்றாக இருந்திருக்கும். அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கேயும் உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஆண்கள் தான். அங்கேயும் பெண்கள் வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்கவுங்க அப்படி இருக்கும்போது நீங்களாக ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுறீங்க? இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை ஐம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாங்க. அடுத்தா ஏசப்பாவை கைவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டை பாடிட்டீங்க. இந்த பக்கமாக இருக்கிறவங்க இசைவாணி இப்படி பாடிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக பேசுகிறதும் இன்னொரு மதத்துக்கு எதிராக பேசுகிறதா மாறிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயப்பனை பற்றி நீ பேசினியா, நான் ஏசையா பற்றி பேசட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் நம்முடைய அரசியல் சண்டைகளை இவர்கள் மாதிரியான ஆட்கள் உருவாக்குறாங்க. இப்போ நம்முடைய சகோதரத்துவம் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாகும். இதை தான் நம்ம மத அரசியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மத அரசியலையும் மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இப்படி இந்த மாதிரியான நபர்களை வைத்தும் என்ன செய்வாங்க, இந்த மத அரசியல், சாதி அரசியல் இது எல்லாமே இருக்கும். சரி, இந்த இடத்துல எப்படி சாதி அரசியல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதே இசைவாணி அவர்களை கடுமையான சொற்களால் நம்ம விமர்சிச்சிட்டோம், இல்லாட்டி யாராவது விமர்சிச்சிட்டாங்கன்னா உடனே அது தலித் அரசியலாக பார்க்கப்படும். நீங்கள் தலித்னால தான் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அரசியலாக மாற்றப்படும். அந்த இடத்துல சாதி அரசியலும் வந்துடுதா? ஸோ இப்போ என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சரியா தவறா? நீங்கள் இந்த 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 மதம் அந்த மதம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் மதத்தை சார்ந்தவங்களை ஒரு நபர் கொச்சைப்படுத்துகிறாங்க, அதே நேரத்தில் வேறொரு மதத்தை வேறு மாதிரி பேசுகிறாங்க. எல்லா மதங்கள்லையுமே பிரச்சனைகள் இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகளை காண்பிக்கவும் முடியும்.
ஆனால் என்ன, இது பெருசுன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் செய்வது சரியா இல்லையா, அதன் அடிப்படையிலான அரசியல், அந்த அரசியலுக்கான சில நபர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது சரியா தவறா, அதை தான் இங்கே நம்ம பேசியிருக்கோம். இது தமிழ்நாட்டு அரசியலில் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது எந்த அரசியல் எதிரொலிக்கும். இப்போ ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு உயரிய குறிக்கோள் ஒன்று இருக்குது. அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறார். அங்கே இருக்கக்கூடிய தலித் அரசியலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கானதும் அந்த இடத்துக்கான அந்த ஆதிக்குடிகளுக்கான அரசியல் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ரொம்ப பாடம் எடுப்பார். உண்மையிலேயே அவர் ரொம்ப அவருடைய விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஏன் நமக்குன்னே நாம் இதை உருவாக்கிடக்கூடாது. அவர் கடைசியாக பேசின வார்த்தைகள், ஏன் நம்மளால் ஒரு தலைவரை உருவாக்க முடியலை, நாம் எல்லாருமே ஒன்றா தானே இருக்கோம், இந்த ஒரு எலெக்ஷனுக்காவது நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை வின் பண்ண வைப்போம், எல்லாருமே உழைப்போம், நானும் வரேன், தெருவாக நானும் வந்து பேசுகிறேன், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுகிறேன், நாம் இந்த அரசியலை மேம்படுத்தி இவங்களுக்கான ஒரு சீட்டாவது நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அது அவருடைய மாற்றத்துக்கான, அவருடைய விஷனுக்கான ஒரு பேச்சு. இந்த பேச்சில் சலசலப்பு ஏற்படுத்துறது எதுனா, இந்த மாதிரியான அந்த ரஞ்சித் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அந்த ஒரு ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள், இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் ரஞ்சித் அவர்களே இந்த அரசியலிருந்து கொஞ்சமாக விலகி வேறு அரசியல் அப்படின்னு சொல்லி பார்வையில் வந்தால் கூட, அவங்களுடைய ஆட்கள் இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இணையதளவாசிகள் இந்த இசைவாணி அவர்களுடைய அந்த வீடியோலாம் எடுத்து வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ நீங்கள் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இன்டர்வியூ, சமீப காலத்தினுடைய இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன். பல வருடங்களாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொச்சா பேசினார். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தமிழக மக்கள், அதுவும் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது ஏடிஎம்கே பீரியடில் வேறு மாதிரி பேசுவார். டிஎம்கே பீரியட் வந்த பிறகு அவர் பேசுகிறதெல்லாம் இல்லை, அவர் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இப்போ எல்லாமே நல்லா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவார். கடைசி அவர் பேசின பேச்சு என்ன, நான் ஒரு இந்தியனா வெளியில் வந்து ஒரு தேசிய கொடி பிடிச்சிட்டு நிற்க முடியலை, இனி பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறார். ஸோ பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னா உங்களை சங்கின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறார். அப்போது தேசிய கொடிக்கும் சங்கிக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம தேசிய கொடியை நேசித்தாலே சங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பேர் பாவாடையாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அவர் சொன்ன வார்த்தை, பாவாடையாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவாடைனா இந்த இடத்துல யார், கிறிஸ்தவர்களை சொல்கிறது. அடுத்ததாக இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கி லுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கி, அங்கி, லுங்கி, பாவாடை, இந்த 3 வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒன்று ஹிந்து மதத்தை, இன்னொன்று கிறிஸ்தவ மதத்தை, இன்னொன்று இஸ்லாம் மதத்தை குறிப்பிடுவதற்காக, கொச்சையாக குறிப்பிடுவதற்காக இங்கே மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இந்த அரசியலில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்து தெய்வங்களை கொச்சையாக காண்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய படத்தை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. சினிமாவுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது, அரசியலுக்கு பின்னாடி சினிமாவும் இருக்குது. இரண்டு மாற்றி மாற்றி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது, அங்கங்கே மாறி மாறி வேறு ஒரு ரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளாம் இந்த புராணத்தில் படிச்சிருக்கோம்ல, இவர் இந்த மாதிரியான வேஷம் போட்டு வந்தார், இந்த ரூபத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் நடக்கும். இந்த அரசியலையும் நம்ம தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸ் நம்மளை அமுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, நம்மளை ஒரு ஒற்றை சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களாக, பிரிவினை பேசாத மனிதர்களாக, நம்ம ஜாதியாலும் மதத்தாலும் நம்மளை பிரிக்க முடியாத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சில கல்சடைகள் வந்து என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை பிரிப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதில் விழுந்துடாதீங்க. ஐ எம் சாரி ஐயப்பாவாக இருக்கட்டும், ஐ எம் சாரி ஏசப்பாவாக இருக்கட்டும், நாம் எல்லாரும் மனிதனப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நடை போட்டு போவோம். இதுதான் இப்போ வேணுமே தவிர ஐயப்பனை குறை சொல்லியும் ஏச ஐயாவை குறை சொல்லியும் ஏதாவது பிரயோஜனம் உங்களுக்கு எனக்கு நடக்க போகுதா, இல்லை நமக்கு ஏதாவது வருமானம் கூட போகுதா அப்படின்னு கேட்டால் எஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும், இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர் திசையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், வேற்று மதத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்கள். இப்போது நார்மல் கிறிஸ்தவர்கள் யாரும் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அப்படி உள்ளவங்களை விரும்பவும் மாட்டாங்க. ஏன் நீ மாற்று மதத்தை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தீவிரமாக இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் பேசுப்பா, இன்னும் பாடப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த மாதிரியான நபர்களையும் தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அவ்வளோதான். மனிதம் அப்படின்னு சொல்லி நம்ம நடை போடுவோம். இதில் வேறு மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லுவேன். இந்த மதம் தான் பெருசு, இந்த மதம் தான் சிறுசு அப்படின்னு சொல்கிறதையும் என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. எல்லா மதங்களும் எல்லா நம்பிக்கைகளும் எல்லாமே ஒன்று தான், நாம் ஒன்று தான். ஸோ இந்த அரசியலில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த அரசியல் 2026 ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த அரசியலை வச்சு நிறைய விஷயங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு முன்னோடியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு டீசர், அவ்வளோதான். இசைவாணி அப்படிங்கிற இந்த டீசர் இப்போ வெளியில் வந்திருக்கு. இன்னும் நிறைய டீசர்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் திருமாவளவன் அவர்களுடைய அந்த பழனி ஆண்டவர்களுடைய அந்த அரசியல் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்களா, ஒவ்வொரு அரசியலாக வெளியில் வருது பாருங்கள். பழனி ஆண்டவரை வச்சு ஒரு அரசியல், ஏசப்பாவை வச்சு ஒரு அரசியல், ஐயப்பாவை வச்சு ஒரு அரசியல் அப்படின்னு சொல்கிறதுலாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. சரி, முக்கியமாக ஆதவ அர்ஜுனா வச்சு இன்னொரு அரசியல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா,
ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுவது திமுக மற்றும் விசிகாவுக்கு இடையே சலசலப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கூறுகிறார்கள். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது என்னுடைய குரல் தான். திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கொண்டார், அது என்னுடைய குரல், நாங்கள் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறது. எனக்கு முதல்வர் பதவி ஆசை இருக்கு, எனக்குன்னா எனக்கு கிடையாது, என்ன மாதிரியான மனிதர்களும் முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை எப்படி மாற்றிட்டாங்க? திருமாவளவன் அவர்களுக்கு முதல்வர் ஆசை இருக்குது, 2 சீட் வாங்கிட்டு நீலாம் என்ன முதல்வர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை, அங்கே ரொம்ப கொச்சையான கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எங்கள் தலைவர் முதல்வர் ஆனால் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ விசிகாவினுடைய ரொம்ப விசுவாசிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க கேட்குறாங்க. ஒரு தனி மனிதனாக 20 வருடங்கள் கட்சியை தொடங்கி 33 வருஷங்கள் அரசியல் அனுபவம் மிக்க இந்த திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆனார்கள் என்றால் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் கொங்கு ஈஸ்வரன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆட்சி திமுகக்கானது தான், அதிகாரமும் திமுகக்கானது தான். அதிகாரத்தில் நம்ம என்ன கேட்டுக்கலாம், கொங்கு மண்டலத்தில் நல்ல விஷயங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதில் பங்குலாம் கேட்கக்கூடாது. இந்த பங்கு கேட்குறது, பங்கு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது, இது எதுவுமே இங்கே வேலைக்கு ஆகாது. அதனால் விசிகா இப்படி பேசுகிறத நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு 3வது முறையாக, இந்த 2 வாரத்திலேயே கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் 3வது முறையாக இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்கும் இந்த விசிகாவுக்கும். பட் திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மாற்றி மாற்றி இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நேராக கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆதவ அர்ஜுனாவை வச்சு திமுகவினுடைய கூட்டணியில் விரிசல் வந்துட்டுருக்கு, உடனடியாக ஆதவ அர்ஜுனாவை தூக்கிட்டிங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா பெரும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அடுத்ததாக வரக்கூடிய அரசியல். 2026 ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னதில் முதல் குழப்பமும் முக்கியமான குழப்பமும் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தான். கூட்டணி ஆட்சி நடக்கலை, நல்லா கேட்டுக்கோங்க, கூட்டணி ஆட்சி நடக்கலை, திமுக ஆட்சி தான் நடக்குது. தோழமை கட்சிகளுக்கு கூட்டணியில் தான் இடம் கொடுப்போம், ஆட்சியில் கொடுக்க மாட்டோம். அமைச்சர் ஐ பெரியசாமி திட்டவட்டம். புரிஞ்சிச்சா? கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் மட்டும் பேசலை, இது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் பேசியிருக்காங்க. கூட்டணியில் மட்டும்தான் உங்களுக்குலாம் இடம், நீங்களாம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை? இந்த இடத்துல தானே நமக்கு அது வேணும், அதுதான் ரிசர்வேஷன். அது என்ன, 10 பேர் இருக்குமா, 10 பேர் சேர்ந்து ஒரு நாட்டை வடிவமைக்கிறோம். அதில் 8 பேர் நீ உயர்ந்த சாதின்னு சொல்கிற, 2 பேர் தாழ்ந்த சாதின்னு சொல்கிற. 8 பேருக்கு உழைப்பு 2 பேரும் சேர்ந்தாதான் அது 10 பேருடைய உழைப்பாக மாறும். ஆனால் அந்த 2 பேரை நீ அவாய்ட் பண்ணிட்ட, 2000 வருடங்களாக நீ அவாய்ட் பண்ணிட்ட. அந்த 2 நபர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே ஒரு நிலைமையில் தானே இப்போ இந்த கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதுல வருது. எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷனை நிப்பாட்டுறோம், மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு கேட்குறோம், கடைசியாக ஒரு நபரை நம்ம முதல்வராக்குறோம். எல்லாரும் தானே உழைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியில் அந்த முதல்வரை உட்கார வைப்பதற்காக எல்லாரும் உழைச்சிருப்பாங்க. திமுக மட்டும் உழைச்சிச்சுன்னு சொல்லி கையெழுத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதை தைரியமாக சொல்கிறது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். சீமானவர்கள் மட்டும்தான் தனியாக நின்று, அவங்க இவ்வளோ எலெக்ஷன்லையும் தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியும் இதை பேசுகிறதுக்கான அருகதை இல்லாதவர்கள். தனியாக இல்லாமல் கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கும் பங்குன்னு கேட்டது பெரிய தப்பாயா? அப்போ இது ஒரு சமூக நீதி சீர்கேடு தானே. இதை சொல்லிட்டோம்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி யோசிக்க போகிறாங்க? நான் பேசுகிறது என்ன, ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறீங்களா, கூடி போனால் நல்லா வீடியோ வைரலாக போச்சுன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம். இந்த நம்ம அரசியல் சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷத்தை விட்டுருங்க, அதெல்லாம் நிறைய லட்சம் பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த 2 லட்சம் பேரால் ஏதாவது மாற்றம் நடக்குமா? மகாராஷ்டிராவில் பார்த்தீங்களா சார், 56 லட்சம் மனிதர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 155 ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சமூக வலைதளத்தால் நான் காசு சம்பாதிக்க முடியும், நான் பேசுகிறத நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும், என்னால் என் மனநிறைவுக்கு நான் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிறைவு எனக்கு கிடைக்கும். ஆனால் மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு செய்யுங்க. அடுத்ததாக அப்பாவு அவர்கள், நான் நல்ல அப்பாவு தான், நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அப்பாவு அவர்கள் மேடையில் ஒன்று பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பேசுகிறாரு, நீட்டுக்கு ஆதரவாகவும் பேசுகிறாரு, நீட்டுக்கு எதிராகவும் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய இரட்டை வேடத்தை இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகம் போட்டு துவச்சி எடுத்திருக்காங்க. அப்பாவு அவர்கள் அதற்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இல்லை, நான் சொன்னதில் ஒன்று நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே அப்பாவு அவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கார், இல்லை எதிர்ப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி 2 விதமான கருத்துக்களுடன் இங்கே அப்பாவு அவர்களுடைய ஸ்பீச்சை நம்மளால் கேட்க முடியுது. சரிப்பா, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நம்ம பணம் எப்படிலாம் விரயமாகுது அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா, இல்லை அது நாளைக்கு நான் பேசுகிறேன். 10 வருஷத்தில் சிந்தின அரிசிக்காக 2000 கோடி ரூபாய் செலவானது நம்ம ஊரில் தான். சிந்தின அரிசிக்கு செலவு 2000 கோடி ரூபாய்.
1 இல்லை 2 இல்லை 2000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறது என்ன கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு பதிவில் அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாம். இந்த 2000 கோடி ரூபாயை வச்சு என்னெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. என்ன ஐயோ அம்மான்னு சொல்லி நம்ம அடித்து அழுக போகிறோம், அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.